ஆண்டவரும் நிச்சவரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மேசியாவின் நாமத்தினாலே உள்ளத்தை நாள்திருந்து தேவனை ஸ்தோத்திரித்து உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 வரைக்கும் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:11-16. Gospel according to St. Luke, chapter 7, verses 11-16. பேஜ் நம்பர் சொல்லுங்க. பேஜ் 88. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊரிலே வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். ஆண்டவராகிய யாசுவா மெசியா அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு பெருமையான ஒரு காரியம் பாத்தீங்கன்னா 13ஆம் வசனம், மனதுருகி அழாதே, மனதுருகி அழாதே. தேவன் மனதுருகிற தேவனா இருக்கிறார். சங்கீதங்களை நிறைய இடத்துல வாசிக்கிறோம். என்னாகமம் 34ஆம் அதிகாரம் 5-6 115ஆம் பக்கம். Book of Exodus, chapter 34, verses 5 and 6. யாவே தேவன் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று யாவே தேவனுடைய நாமத்தை கூறினார். யாவே தேவன் அவனுக்கு முன்பாக நடந்து போகிற போது அவர் யாவே தேவன் யாவே என்ன பிரதர் கடந்து போகிற போது யாவே தேவன் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் யாவே தேவன் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். அவர் இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர். ஆனாதான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் ஆண்டவர் செய்ய அந்த மன உருக்கத்தை, தேவன் உருக்கத்தை அப்படியே வெளிப்படுத்துறார். யாத்ராமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க.
21 22 யாத்ராகம் 22 பக்கம் 98. அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே, விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. பாருங்க, விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. சங்கீதத்துல நிறைய இருக்கும் பிரதர். நிறைய இருக்கு. விதவையும் இப்ப இங்க பாக்குற அந்த நாயின் பட்டணத்துல ஒரு விதவை, அந்த விதவை தன்னுடைய ஒரே மகன் மரித்து போனான். அந்த அதுக்காக எப்படி மனதுருகி, தேவன் மனதுருவர் உபாகமம் 16 7 அதிகாரம் 19 7 பிரதர் 27 அதிகாரம் 19 257 பக்கம். என்ன சொன்னாங்க? பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தேவன் இவங்களை குறித்து அவ்வளவு கருத்தன் உள்ளவரா இருக்கிறார். பரதேசி, திக்கற்றவர்கள், விதவைகள். தேவன் மனதுருக தேவன். அந்த மனதுருக்கத்தை இஸ்ராயேலர் புரிஞ்சுக்கல. ஆனா முறுமுறுப்பாங்க. எல்லா இடத்துலயும் முறுமுறுப்பு, முறுமுறுப்பு போய் சேர்ந்த பிறகும் முறுமுறுப்பு, எல்லா இடத்துலயும் முறுமுறுப்பு. தேவனுடைய மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் உணரல. தேவன் என்ன பண்ணாரு? எவ்வளவு புஸ்தக தீர்க்க மூலமா சொல்லி 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 என் உருக்கத்தை என்னதெல்லாம் பார்த்தேன், உங்களுக்கு காமிச்சேன், கேட்கல. அதனால அந்த உருக்கத்தையே, அந்த மன உருக்கத்தையே இரக்கத்தையே வடிவமைத்து காமியத்துல அனுப்புகிறேன். அதனால அவர் அப்படியே அந்த உருக்கத்தை காமிக்கிறார். லூக்கா 19 அதிகாரம் 41 பாருங்க. லூக்கா 19:41 இருந்து பாருங்க, 41 44 வரைக்கும். பக்கம் 113. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பாருங்க, அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது யோவான் 11 அதிகாரம் 33 35 வரைக்கும் பாருங்க. 144. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் யாஷ்வா மெசியா கண்டபோது ஆவிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். யாஷ்வா மெசியா கண்ணீர் விட்டார். எலியேசருக்கு கண்ணீர் விட்டார். ஆனா அந்த இடத்துல எனக்கு என்னமா கண்ணீர் விட்டு அழுது உண்மையிலே அத நான் நினைக்கிறேன், கண்ணீர் விட்டு தேம்பிதான் அழுதுருப்பார். பட் ஆனா இது ஒரு கேள்வி பிரதர், இது எலியேசருக்காக அழுதாரா இல்ல அங்க இருக்கிற யூதர்களுக்காக அழுதாரா? எலியேசருக்காக இல்ல, எலியேசர் சம்பவத்துல வந்து யூதர்கள் விசுவாசியாம இருக்கிறாங்கன்னு தானே அழுதுருப்பாரு. இங்க இல்ல 33வது பாத்தீங்கன்னா அவள் அழுகிறதையும் கூட அழகாங்க. ஏன் அந்த மரணம் ஆயிடுச்சு, லாசர் எலியாசார் மறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு துக்கத்துல
அவங்க ஆவியில இவரும் கலங்குறார், ஆவியில கலங்குறார், கலங்கி அழறார். ஏன்னா இவங்க இன்னும் அறியாது இருக்கிறாங்களே, அதுதான் கேக்குறேன். அதுக்குதான் அவரு இன்னும் அறியாது இருக்கிறாங்க. ஏன்னா 25, 26 2 வசனம் பாருங்க. யாஷுவா மெசியா அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார். பாருங்க, இது சொல்லிட்டு யார்கிட்ட சொல்றாரு? மார்த்தாள்கிட்ட சொல்றாரு. மரியாள்கிட்ட, மார்த்தாள். அதுக்கு பிறகு அவ ஓடி போய் மரியாதை கூப்பிட்டு மரியாதை இடத்துக்கு வராப்புல. அப்போ இது மரியாதை கேட்கல, மார்த்தாள் கேட்டாப்புல. மார்த்தாளோட கூட இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க. ஆனால் இந்த மரியாள் வந்தப்ப இந்த கூட இருந்தவங்க எல்லாம் கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே. ஆனா அப்படியே வளராங்க. அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அவனா மரியாதையே கவலைப்படாங்க, நீ யாரு? உயிர்த்தெழுதலே இருக்கிறார், இங்கதான் உயிர்த்தெழுதலே இருக்கிறார். என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் இருக்கு. நீ மரித்தாலும் பிழைப்பான், சகோதரன் மரிச்சு போன, கவலைப்படாத, பிழைப்பான். அப்போ இங்க வந்து அந்த 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 கூட இருக்கிறதாக அந்த மாதிரி இருக்காங்களே. ஆனா எருசலேமை பார்த்து எப்படி கண்ணீர் தேம்பி எழுதிருப்பார். எவ்வளவோ கோடி தன் குஞ்சுகளை தன் சிறையின் கூட்டி சேர்த்துக்க வெள்ளமாக எவ்வளவோ நான் உனக்காக பிரயாசப்பட்டேன். எத்தனை தரமோ நான் சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. அவர் மனதுருக்கம், அந்த பிதாவுடைய மனதுருக்கத்தை அந்த இடத்துல எப்படி சொல்றாரு? கோடி தன் எவ்வளவு மனதா இருந்தேன் அப்படிங்கிறாரு. யாரு? அப்ப யாரு? அது எதை காண்பிக்கிறது? மேசியாவுடைய எட்டானட்டி நித்தியத்துவத்தை காமிக்கிறது. அது பிதாதான் சொல்ல முடியும், பிதாதான் சொல்ல முடியும். எப்படி எவ்வளவோ மனதா உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்த யாரு? ஆதி காலத்துல இருந்து பிதா. ஆனா பிதாவுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே சொல்றார். பிதாவுடைய வார்த்தைகளை அப்படியே சொல்றார், வடிச்சு காட்டுறார். பிதாவுடைய உள்ளத்தை வடிச்சு காட்டுறார். பிதாவுடைய உள்ளத்துல இருக்க அன்பையும் அந்த இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் அப்படியே காமிக்கிறார். எவ்வளவோ உன்னை சேர்த்துக்கொள்ள மனதா இந்த நகரத்தை பார்த்து அவர் எவ்வளவு மனசு ஒளிஞ்சிருப்பார். அவர் மனதுருக்கம் உள்ளவர். அதான் இந்த உதவை பார்த்து என்ன சொல்றாரு? அழாதே, அழாதே. இது எதுக்கு இதா இருக்குன்னா, வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 3 பாருங்க. பக்கம் சொல்லுமா? கடைசி 353. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். என்ன பிரதர்? 3:4. அதான் படிச்சேன். 4 21 22 21 மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே எப்படி மனுஷருக்குள்ள தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. வாசஸ்தலம், வாசஸ்தலம்ன்றது என்னது? யார் அதை பண்றாரு? குமாரன். பிதாவின் பாட்டுல அநேக வாசஸ்தலங்கள்னு சொல்றாருல, ஆயத்தம் பண்றாரு. அதான் இங்க காமிக்கிறாரு. தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இது நிச்சயத்துக்கு நடக்க போறது. ஆனா ஒப்பனே இங்க சொல்றாரு, அழாதே. ஏன் அங்க என்ன வெளிப்படுத்த? நீ சாபமும் இல்லை, மரணம் இல்லை. மரணமும் சாபம் எல்லாம் இதுல தூக்கி போடப்பட்டதுன்னு இருக்கு, பாதாளத்துல. ஆமா, பாதாளத்துக்கு பாதாளம் எல்லாம் சேர்த்து கந்தமும் அக்னி இருக்கிற கடல்ல தள்ளப்பட்டதுன்னு இருக்குது. பாதாள மரணம் எல்லாம் போயிடுறது.
அப்பொழுது மரணமும் பாதாளம் அக்கினி ஆமா, கண்ணிலும். அப்ப இனி சாபம் இல்லை. தேவனுடைய கண்ணீரை துடைப்பார். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இன்னொரு வசனம் பார்க்கலாம். எரேமியா 31 அதிகாரம் 15 18 வரைக்கும் பாருங்க. பக்கம் சொல்லுங்க. பக்கம் 916. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாக கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று யாவே தேவன் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று யாவே தேவன் எப்ப சொல்றாரு? எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு சொல்றாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு அது வரப்போற காலத்துக்கு குறித்து சொல்றாரு. ராமாவில புலம்பலும் அழுகையும் உண்டு கேட்கப்படும். அது எங்க மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறது. 2ஆம் அதிகாரத்துல ஏரோது பிள்ளை எல்லாம் கொலை பண்றப்ப அதெல்லாம் நிறைவேறுது. அப்ப முதல் வருகையிலேயே அதற்கான துணியை கொடுக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறேன், கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறேன். கண்ணீரை யார் துடைப்பாரு? தேவன். அதான் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம்ல, கண்ணீர் எல்லாம் துடைப்பார். ஆனா இங்க ஆண்டவர் அதை செய்யறாரு. எல்லாமே சிஸ்டர் தேவனே செய்யும்படி தன் குமாரன் தான். எவ்வளவு நம்ம சந்தோஷப்படணும் தெரியுமா? நமக்கு குமாரனை வெளிப்படுத்தினாரு. குமாரனுக்குள்ள நம்ம தெரிஞ்சு கொண்டாரு. நம்ம எல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆனா அதே தானே பிரதர், இப்ப எல்லாரும் குமாரன் தானே எல்லாம். அவங்க இப்ப மத்த சபைகள்லாம் சொல்றேன் குமாரன் தானே சொல்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? பின்ன அவரை கொண்டு அவர் மூலமா அவரை கொண்டு எல்லாம் செஞ்சதுனால அவரை உயர்த்துறதுனால அவர் இதனால என்ன இருக்குன்ற குமாரன் சொல்றது இல்லையா சிஸ்டர்? தேவன் தானே, தேவாதி தேவன் தானே சொல்றாங்க. தேவாதனால கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்க. ஆண்டவரை தானே உயர்த்துறாங்க. எல்லாத்துலயும் ஆண்டவரே உயர்த்துறாங்க இல்லையா? உயர்த்தது கரெக்ட். அவர் என்ன சபையெல்லாம் ஜெபம் பண்ற கூட நீரே மெய்யான தேவன் நிந்தி அறிய வேண்டும் தானே சொல்றாங்க. வேதாத்தியா சொல்லுது இல்லையே? அந்த தேவன் என்ன நம்ம என்ன அப்போஸ்தலர் என்ன கொடுத்த எடுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு இது மெசேஜ்ல இல்ல, கேட்ட கேள்வி. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அடையாளங்களினாலும் பக்கம் 3ஆம் பக்கம் 298 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 2 வாசிங்க. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது தேவன் மூலமாய் அறிவிக்கப்பட்டு ஆண்டவர் மூலமா தான் முதலாவது ஆண்டவராக யாஷுவா மெசியாவின் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளம். முதல்ல ஆண்டவர், அதுக்கு பிறகு அவர் மூலமாய் சீஷர்கள். இந்த அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க பாருங்க. அப்போ அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 40-42 வரைக்கும் பாருங்க. பக்கம் சொல்லு. 177. 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதட்சாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு கூட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன் நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகி எங்களுக்கே பிரதட்சமாகும்படி செய்தார்.
அன்றியும் அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். தேவன்கிட்ட கட்டளை என்ன? அவர் என்னன்னு பிரசங்கிக்கணும்? நியாயாதிபதி, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மருத்துவ நியாயாதிபதி, நியாயத்திற்கவர தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்க சாட்சியாக ஒப்புங்க எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்ப அதென்ன செய்யணும்? இதானே அப்ப முதலாவது ஆண்டவர் மூலமாய், பிறகு அவருடைய சீஷர் மூலமாய் கேட்டது. அப்ப அதானே நம்ம செய்யணும். கேட்ட கேள்விக்கு சொன்னா நீங்க குமாரன் சொல்றாங்க, ஆனா அவரே இவர்ன்றாங்க. இல்ல, எங்க பார்த்தாலும் அவரை ஆண்டவரை எப்பவும் உயர்த்துறாங்க, எல்லாம் செய்யறாங்கல்ல. அது தேவன் அங்கீகரிக்கிறாரா? எது குமாரனை வைத்து தேவன் கண்டிப்பா விரும்புறார், அதை அங்கீகரிக்கிறார். பிதாவாகிய தேவன் மகிமையாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று நான் தேவன் என்று இல்ல, ஆண்டவர் என்று அது ஒண்ணு கர்த்தர்மாங்க இங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல லார்டு, மாஸ்டர். அதனால சரி இதுக்கு வந்துருவோம். இப்போ இந்த மன உருக்கத்தை காண்பிக்கிற இந்த தெய்வம் இங்க என்ன சொல்ற? அழாதே. இப்ப இந்த அழாதே தேவனால் தான் சொல்ல முடியும். ஆனா இவர் எப்படி தேவனுடைய ஸ்தானத்துல அத சொல்றார். பாவரப்பட்டாணி சகலமான ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதானவர் குமாரன் அன்பா இருக்கிறதால் சகலத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்துக்கிறார். நியாயத்தின் செய்து அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். யோவான்ல வாசிக்கிறோம். அப்போ அந்த மனதுருக்கத்தை, தேவனுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தி அழாதே. இவன் செத்து போயிட்டான், ஆனா என்ன சொல்ற? அழாதே, அழாதே. அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே. யாரு? அந்த விதவை பார்த்து. இப்ப அந்த சீரம் கண் முன்னால கொண்டதுன்னா என்ன பண்றாங்க? அடக்கம் பண்ணி கொண்டு வந்தார்கள். ஊராரின் வெகு ஜனங்கள் அவளோட கூட வந்தார்கள். அந்த ப்ரொசஷன் போறது, அந்த புனரல் போறப்ப நிறைய பேர் வராங்க. இதுக்கு முன்னால அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் பத்தி தெரியுமா? ஒண்ணு போடல. தெரிஞ்சுதான் என்ன பண்ணிருப்பா? மார்த்தாள் என்ன பண்ண? தெரிஞ்சதுனால எலியேசர் மரிச்சப்ப ஓடி ஆண்டவரே, நீர் இங்க இருந்துட்டானா என் சகோதரன் மரித்திருக்குமா, இப்பயும் எழுப்ப முடியும்ன்றான். இந்த ஸ்திரீக்கு அந்த மாதிரி தெரியல. அப்போ ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் அது. அப்ப எல்லாம் வராங்க. வரப்ப ஆண்டவர் பாக்குறாரு. வந்த உடனே அவளை பார்த்து அவள் பார்த்த உடனே ஒரு கம்பேஷன். ஏன்? எப்படி? ஒரே மகன் எப்படி? இவருக்கு தெரியும், ஏன்னா இவர் தான் சிருஷ்டிகர்த்தார். இவருக்கு தெரியாதா? தேவன் இவர் கூட தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். அந்த ஸ்திரீய, அந்த மரித்து போனவன் எல்லாரையும் இவர் தான் சிருஷ்டிட்டு இருப்பார். இது என்ன சம்பவிக்க போறதோ அவருக்கு தெரியும். நாம் செய்ய போவதை அறிந்திருந்தார் அவர். ஏன்னா அவர் தெய்வம். அப்போ இந்த இந்த இடத்துல அவள் மேல் கையை எப்படி? அவளை பார்த்து அவள் மேல் மலதுருகி அழாதே என்று கிட்ட பாடையை தொட்டார். கூட இருந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். கூட ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்க? பயமடைந்தார்கள். எல்லோரும் பயமடைந்து அது அப்புறம் உயிர்த்தெழுந்தவர்கள். உயிர்த்ததுக்கு முன்னால சொல்றாரு அதிகாரம் இது கூட லூக்கா 8ஆம் அதிகாரம் 49 இருந்து வாசிங்க. 92ஆம் பக்கம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து
அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். யாஷ்வா மெசியா அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டிலே பயப்படாதே யாருன்னு சொல்ல முடியும்? பயப்படாதேன்ட்டு தேவன் ஒருத்தர் சொல்ல முடியும். வேற யாரும் சொல்ல முடியுமா பயப்படாதேன்ட்டு? ஆனா இங்க என்ன பண்ண யார் சொல்றாரு? எத்தனை தடவோ கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தேன் யார் சொல்ல முடியும்? தேவன் தான். ஆனா யார் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எப்படி அவர் தேவனுடைய அப்படியே பிரதிபலிக்கிறார்? தேவனே செய்யும்படிக்கு குமாரன் செய்யறார். அதை ரிஜாய்ஸ் பண்ணுங்க. நல்ல படிக்குவா மேல. அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்திருந்ததனால் அவரை பார்த்து நகைத்தார்கள். என்ன சொல்றாங்க? நகைக்கிறாங்க. அங்க போடல, எங்க அங்க போடல, நான் இங்க போடல. ஆனா இங்க என்ன ஒரு சில பேர் கமெண்ட் கூட அடிச்சுக்கலாம். பாடையை தொட்டோம்னா இவரையும் ஏதோ போறது, இவர் இங்க போய் கலாட்டா பண்றாரு, இங்க வந்து என்ன கலாட்டா பண்ண போறாரு பரிசேயர்கள் நினைச்சிருப்பாங்க. ஆனா பரிசேயர்கள் பண்றதெல்லாம் கலாட்டா தான் தோணிட்டு. அதனாலதான் பயம் வந்தது எல்லாருக்கும். எல்லாரும் பயம் அடைந்து மகா தீர்க்கதரிசி. இல்ல அது பயம் வந்தது தேவ பயம் சிஸ்டர். தேவ பயம் வந்து மகிமைப்படுத்துறாங்க. பயம்னா இந்த பயம் கிடையாது, தேவ பயம். எப்போ அந்த பயம் வந்தது? தாயிடத்தில் ஒப்புவித்த பிறகு, அவனை உயிர்ப்பு தாயிடத்தில் ஒப்புவித்த பிறகு எல்லாருக்கும் தேவ பயம் வந்தது. அதுக்கு என்ன பிரதர்? அது இருக்குது, அதுக்கு மறைப்பொருள் எதுக்கு? ஒப்புவித்த பிறகு பயம் அடைந்ததுன்றதுன்னு சொல்றேன். ஆமா, அதுக்கு அது வரைக்கும் அவனுக்கு தேவ பயம் இல்ல. என்ன மாத்தாலே என்ன சொல்றார்? மாத்த எடுங்க 14வது அதிகாரம் எடுங்க, யோவான் 11. யோவான் 11 21 வாசிங்க. பக்கம் சொல்லுங்க. பக்கம் 143. மார்த்தாள் யாஷ்வா மெசியாவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்துருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். யாஷ்வா மெசியா அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். பாருங்க 22வது என்ன சொல்றா? நீங்க தேவனிடத்துல கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும் சொல்றாங்க. அர்த்தம் நீங்க இப்ப கூட கேட்டா தருவாரு. சொல்லிட்டேன் உயிர்த்தெழுத நாள்ல இருப்பாரு. 24 என்ன சொல்லிட்டா? உயிர்த்தெழுத நாள்ல எல்லாரும் எழுந்திருப்பாங்க. எல்லாரும் எப்படி இருப்பாங்க? அப்ப எப்படி இருந்திருக்கணும்? அவ்வளவு அந்த கொஞ்சம் ஷேக்கா இருக்கு. அப்ப எல்லாருக்கும் அந்த மாதிரிதான். அதான் டபுள் மைண்ட் இருக்கவன்ல பிரதர் எல்லாருக்குமே. இப்ப நம்ம கூட தான் ஒரு காரியம் கேட்கும் போது சந்தேகமா தானே இருக்குது, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு அந்த இது வருது இல்ல, மாமிசம் அப்படி நினைக்குது, தோணுது, என்ன பண்றது? பார்த்து பயந்து தள்ளுண்டு போய் ஆகும்னார். பயங்கரமான வார்த்தை தான் சொல்ற வார்த்தை. அற்ப விசுவாசி நம்மளை பார்த்தலாம் சொன்னா அற்ப விசுவாசியே பாரு. கண்டிப்பா, அதனாலதான் ரொம்ப விசுவாசம் சொல்ல கடுகுன்னு சொல்லிட்டாரு. பிராங்கா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ருசிக்கிறேன் பிரதர் அவருடைய வார்த்தையினுடைய மகத்துவங்களை, ஒவ்வொரு காரியங்களை சொல்லும் போது நிஜமாவே இல்ல. நம்ம கூட இந்த சீஷர்லாம் பார்த்து எங்க உங்க விசுவாசம் எங்க அற்ப விசுவாசிகள். ஆனா நான் ஒண்ணு நினைக்கிறேன் பிரதர், அவங்க எல்லாம் கூட இருந்து அந்த மாதிரி அற்பமான விசுவாசம் உடையவர்களா இருந்தாங்க. நம்மள காணாதவர்களா நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்ப நம்மளுடைய விசுவாசம் கொஞ்சம் தேவன் கனப்படுத்துறாரு, ஆண்டவரும் கனப்படுத்துறாரு அவரும் நினைக்கிறேன். நம்ம காணாமல் விசுவாசிக்கிறவன் வேறு பெற்றவங்க சொல்லிட்டாங்க.
ம். அதாவது அது வந்து அவர் பரிசாவி அனுப்பதுக்கு முன்னாடி பரிசாவி ம். வந்த வரைக்கும் அது சரி. என்ன அந்த பலன். என்ன என்ன பண்றாரு, உணவு நீங்க கூட 7 உணத்துல இந்த பலன் வர வரைக்கும் இடத்துல தடுத்திருக்கின்றாரு, வெயிட் பண்ணுகின்றார். அந்த அந்த பலம் வந்தவுடனே நீங்க எனக்கு பூமியும் சாட்சிகளா எடுத்திருக்கின்றார். அதனால பரிசாவை நாம் பரிசாவை பெற்றுக்கொண்டவர்கள். அதனால நமக்கு அதே இது உண்டு. அதை எக்ஸசைஸ் பண்ண அந்த ஃபெய்த்தை அங்கதான் கொஞ்சம் ஆடிக்கிறோம். நம்ம கொஞ்சம் நல்லாவே ஆடிக்கிறோம். சரி, இப்போ இந்த இதுக்கு வந்துருவோம். இப்போ 7க்கும் 8க்கும் ஒரு வித்தியாசம். 7 என்ன, அங்க இதை பத்தி போடல, கூட இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சஞ்சலம் இருந்திருக்கும். ஒரு சில பேர் ஊர்தமா பேசிருப்பாங்க. அப்படி சீக்கிரம் டைம் ஆகுதியா போய் அடக்கம் பண்றது போய் நடுவில் வந்து பானையை தொடுறாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஒரு சில பேரு மார்த்தாள் மாதிரி பண்ணுவாரோ நினைச்சிருக்கோம், தெரியாது. ஆனா போட, ஆனால் ஆண்டவர் இந்த காரியம் செஞ்ச உடனே என்ன வந்துருது, தேவபயனான ஐயோ தேவ கும்பிடு அப்படில்ல, தேவபயனான கீழ்படிது மெய்யாக. அதனால மெய்யாக மகா தீர்க்கதரிசி மத்தியில தோன்றியிருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லினாங்க, அதுவும் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஒரு மகத்துவமான அந்த மனதுருக்கம் தான் அது நியூக்ளியஸ். அந்த மனதுருக்கத்து நிமித்தம் அது செய்யறது. இப்போ இந்த காரியத்துல 7லயும் 8லயும் ஒரு வித்தியாசம் பாக்குறோம். அது என்ன சொல்லுங்க? இந்த எவீருடைய இதுலயும் சொல்றீங்களா? அதுல விசுவாசம் உள்ளவங்களா இருங்கன்றாரு. இதுல பயப்படாதே விசுவாசம் உள்ளவரா இரு, எவீரு இது. இதுல அழாதேன்றாரு. பயப்படாத விசுவாசம் யாரு? எவரோ பார்த்து சொல்றாரு. வேற யாரும் சரி. வேற அதுல வந்து பாடைய தொட்டாரு, இதுல அந்த மகளை தொட்டு எழுப்புறாரு. சரி, வெரி குட், வெரி குட். இல்ல, அதுல வந்து மரித்து போனது, இது மரித்து போகவில்லைன்னு சொல்றாருல பிரதர். இல்ல, இது இப்ப இவகிட்ட சொல்றாரு இல்லையா, அவன் நித்திரையா இருக்கா, மரித்து போகவில்லைன்னு. வாலிபனே எழுந்துரு, பிள்ளையே எழுந்துரு. பாடி இருக்கும் போத அவன் பாடி புதைக்கிறதுக்கு போயிட்டாங்க, இவங்க புதைக்கல. இன்னும் 3 காரியம் நம்ம பாக்குறோம். ஆண்டவர் ஏறத்தாழ வேதாந்தத்துல இந்த காஸ்பத்துல பாக்குற ஏறத்தாழ 33 அற்புதங்கள் செய்திருக்கிறார். அதுல 3 இடத்துல உயிர் தழுதல். சொன்னீங்க எத்தனை செஞ்சாருன்னு சொன்னீங்க? 39 33 ரஃப்லி அபவுட் 33. அவர் வயசுக்கு கரெக்டா பண்ணிருக்காரு. எல்லாம் பாருங்க, எல்லாம் கால்குலேஷன். இப்போ இந்த 3 இடத்துல உயிர் தேர்தல் பண்ணிருக்கிறார். ஒண்ணு நாய், இன்னொன்னு எவிரு, இன்னொன்னு எலியேசர். சரி, இந்த 3 பாத்தீங்கன்னா இப்போ நாயின்ல எவருல இந்த பாடி வீட்டுல தான் இருக்குது. பாடி வீட்டுல தான் இருக்குது. இங்க பரியலுக்கு போயிட்டு இருக்கிறது. அங்க எலியேசர் பரியலே முடிச்சாச்சு. 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா 3த்துல அவர் என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறார். விதமான சூழ்நிலை இருந்து எழுப்புறாரு பாருங்க. ரோமர் நம்ம வாசிக்கிட்டான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியுது. ரோமர் 4:17 பாருங்க. பக்கம் 11. இல்லாதவைகளை இருக்கிறவை போல அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி
அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். அப்ப இல்லாதவளை இருக்குது போல அழைக்கிறது யாரு? தேவன். தேவன். சரி, இங்க எவரு காரியத்திலேயோ இல்ல நாயின் காரியத்திலேயோ எலியேசர் காரியத்திலேயோ அங்க உள்ள இருந்தாங்களா அவங்க? எலியேசர் போயிட்டான். இங்க அந்த பொண்ணு பாடிதான் இருக்குது, பாடித்தானே இருக்குது. அப்ப அவங்க இல்ல, அந்த நபர் இல்ல. ஆனா எலியேசரை வெளியே வாழ்றார். அதே மாதிரி தலிதா குமி திருப்பண்ணே சொல்லுகிறேன், அங்க பொண்ணு இல்லன்னா பாடிதான் இருக்குது. அப்ப இல்லாதவளை இருக்குது போல அழைக்கிறார். யார் இல்லாதவளை இருக்குது போல அழைக்க முடியும்? தேவன் தான். தேவன். எல்லாம் ரிஜாய்ஸ் பண்றீங்களா? அல்லேலூயா. ஆமென். என்ன ஒரு மகத்துவம் பாருங்க. இதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். தேவன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுது நமக்கு. அதே மாதிரி யோவான் 6 அதிகாரம் 54 பாருங்க. 134. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நான் எழுப்புவேன், என் பிதா எழுப்புவார், நான் எழுப்புவேன். யாராலும் சொல்ல முடியுமா? சொன்னவங்க எல்லாம் வந்தாங்க, சொன்னதெல்லாம் போயிட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் என்னது, மரித்தேன் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப என்ன ஒரு இது பாருங்க, தேவனுடைய தான் அப்படியே தேவனுக்கு சமமா இருக்கிறார் அவர். எனக்கும் உள்ள வாய் துடிக்குது தேவன் சொன்னான். இவர் தான் தேவன் சொன்ன வாய் துடிக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? இவர் தேவனுடைய குமாரன். அழைத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கும் நியாயாதிபதி. நியாயாதிபதி. அதுதான் நமக்கு. நம்ம மாம்சம் துடிக்கும். அது நம்ம மாம்ச பிரகாரமா அந்த மாதிரி ஒரு அன்புனால கிடையாது. தேவன் எப்படி தேவனும் அவருடைய குமாரனும் சேர்ந்து, அவருடைய வார்த்தையாகி குமாரனும் சேர்ந்து என்ன நியமித்தாங்களோ, என்ன ரட்சணை திட்டத்தை செஞ்சாங்களோ அதுக்கு பிறகு நம்ம போகவே கூடாது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். இதுதான் நமக்கு தேவன் கொடுத்த கட்டளை. இப்போ 3 காரியத்தை பார்த்தோம். ஒண்ணு வீட்டுல இருக்கிற பாடி, இன்னொன்னு வழியில போயிட்டு இருக்கு, இன்னொன்னு அடக்கம் பண்ணியாச்சு. ஆனா 3லயும் அவரால செய்ய முடியுது. ஒண்ணு என்னது? வழியில போயின்னு இருக்கிறது. அதான் ஆண்டவராக யாஷோவா மேசியா நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவரால் முடியும். எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் விசுவாசம் அவ்வளவுதான் போச்சு. நான் மூழ்கி போயாச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம பார்வையில, உன் பார்வையில, என் பார்வையில எப்படி இருக்கும்? இதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு மாத்திரம் சொல்ல, ஃபியூச்சர்ல இதை யூடியூப்ல கேட்கறவங்களுக்கும் இது வருது. வாழ்க்கையில எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, போகட்டும். அவருக்கு அறியாம ஒண்ணு நடக்காது. ஆனால் அவர் யாரு? இல்லாதவரை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அந்த தேவனுடைய ஸ்தானத்துல இருந்து பேசுறாரு. எப்படி? அழாதே, திருப்பெண்ணை எழுந்தரு, எலியேசரை வெளியே வா. அழுகி போனதே எடுக்க முடியும். பாருங்க, யோவான் 5 அதிகாரம் 26 பாருங்க. 131 பக்கம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆமென். அப்ப எல்லா விதத்துல பிதாவுடைய எல்லா காரியத்திலும் அவருக்கு சம பங்கு உண்டு. சொல்ல போனா 21 பாருங்க.
21 அதுலயே 21 22. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிப்பார். இது என்ன கேள்வி பிரதர்? இது தமக்கு சித்தமான அர்த்தம். வர அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதிருக்கிறான். அப்போ எப்படி பிதா உயிர்ப்பிக்கிறது போல குமாரன் உயிர்ப்பிக்கிறார். கேட்ட கேள்வி என்னது? நமக்கு சித்தமானவர் உயிர்ப்பிக்கிறார். சரி, நாம் சொல்றது மேல யாரு இருக்கு? இப்ப யாருன்னு சொல்ல போறீங்க? பிரதீப், ஈஷா சிஸ்டர். எலியேசரை இஷ்டமா உயிர்ப்பித்தார், அதனாலவா அவருக்கு? இல்ல எலியேசர் கூட வானத்தோடி ஜெபம் பண்றாரு. இது காடோட வருது பிரதர். தமக்குன்றது வந்து என் பிதா என்ன நினைக்கிறா அதுதான் நான் செய்யறேன்ற மாதிரி தான் வருது. இல்ல தமக்கு சித்தமா என்ன சொல்ற? குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்றாரு. தமக்கு சித்தமானவர்களை யாரு? அவரு பிதா என்ன சொல்றாரோ அதான் செய்யறாருன்றாரு. அப்ப இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் காட். அவருக்கு சித்தமானது எதுவோ அதுதான் செய்யறாரு. கேட்டாங்க நமக்கு சித்தமானவரை பிதா உயிர்ப்பிக்க குமாரனும் நமக்கு சித்தமான உயிர்ப்பிக்கிறார். நமக்கு சித்தமானவர்களே கேக்குறாங்க. நியாயம். அது என்ன அர்த்தம்? பிரதீப், இது 20 சொல்றாருல பிரதர், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். அப்போ அவர் காண்பிக்கிறது தான், அதனால தமக்கு சித்தன்னு வருது. இல்லடி, இது தனிப்பட்ட விதத்துல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை, தமக்குன்னு தான் சொல்ற, பிதாவுக்கு சித்தமானவைகள் சொல்ல, தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஆனா அதுக்கு முன்ன அந்த இதுவும் வருது அவனுக்கு, குமாரனிடத்தில் அவர் தாம் செய்கிற எல்லாம். அது வந்து பொது 2 பேருக்கும் அது கம்பைன் சொல்றாரு. இதுல வந்து பிதாவானவர் மரித்து, அவர் இப்ப தனியா வருது பாரு, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமா, இங்க வந்து தமக்குன்ற ஒரு வார்த்தை வருது இல்லையா? குமாரனும் எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறான்னு வரல பாரு. குமாரனும் அப்படின்னு சொல்றப்போ ஆண்டவரை மட்டும் மென்ஷன் பண்ணி இருந்தா அவர் எனக்குன்னு தானே சொல்லியிருக்கணும். தமக்குன்னா இங்க புளூரல்ல தானே பிரதர் வருது? நானும் கல்லணை இல்ல, கல்லணை உறுப்பித்தார அதுவா? இல்ல மறக்க கல்லணை உயிர்ப்பிக்கிறது இல்ல, அது இன்றைக்கு என்னோடு கூட இருப்பான்னு சொல்லிட்டாங்க. உயிர்ப்பிக்கல, டச் பண்ணாங்க. 19ஆம் வசனத்துல என்ன சொல்ற பாருங்க. 19ல அப்பொழுது யோசுவா மெசியா அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அழகா சொல்றாரு, தாமாய் வேறொன்றையும் செய்ய மாட்டார். இங்க செய்வேன் என் சித்தப்படி, என் சித்தம் என் சித்தம் அவர் சித்தம். அப்ப அவர் செய்யறாரு, காமிக்கிறாரு, குமாரனை செய்யுன்றாரு, அவர் சித்தம் சொல்றாரு, அதான் என் சித்தம். நான் என் சித்தத்தை செய்யாமல் என் அனுப்பினோட சித்தத்தை செய்யும்படியே வானத்தை வந்தேன்றார். அப்ப தமக்கு சித்தமானது என்னன்னா தள்ளிட்டு இஷ்டமா அப்படின்றது கிடையாது. குமாரன் எப்பவுமே தன்னை வந்து பிதாவுக்கு சப்ஜெக்ட் ஆக்கிறார், தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறார். இப்ப தமக்கு சித்தமானது என்ன? இப்போ இந்த மத்தேயு 17 பாக்குறோம். ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல உங்களுக்கு சித்தமானால் நீ சுத்தமாக்கும் குஷரோகி, எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக்குன்றார். அப்ப சித்தம் உண்டுன்றது எப்படி? பிதாவை காமிக்கிறார். ஏன்னா இறங்கி வந்ததெல்லாம் இவரோட டவர் எங்க எப்பவுமே ஆண்டனா மேல அங்கதான் இருக்குது, பிதாவை நோக்கிதான் இருக்குது டவர் எப்பவுமே.
அப்ப எப்ப பார்த்தாலும் அங்கே அவர் பகற்காலம் முழுதும் என்ன பண்றாரு? பிதாவே, தேவாலயத்துல ஜெபம் உபதேசம் பண்ணி ராக்காலம் முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பிதாட்ட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட் டேக்கு வாங்கிக்கிறார். நைட்டு நல்லா வாங்கிட்டு அதுக்கிட்டு டேட் அதுல வந்து அப்படியே பிரகாசிக்கிறார். ஏன்? பிதா சித்தத்தை அப்படியே உள்ளடக்கணும். ஏன் அவருக்கு குமாரனா இருந்தும் பட்ட பாடைகளை கீழ்படியா கற்றுக்கொண்டு எப்படி அப்போ ஏதோ தப்பு பண்ணக்கூடாது. தேவனுடைய திட்டம் இதாயிடும். அதனால நான் மனுஷனா வந்திருக்கிறேன், அவருடைய இதெல்லாம் நான் சார்ஜ் வாங்கிக்கணும். அவர் தேவ வார்த்தை தான் இல்லைங்கிறேன். ஆனாலும் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? சம்பவமா இருந்தாலும் கைட்டு வச்சிட்டாரு. அப்போ தமக்கு சித்தமான என்னன்னா பிதாவு சித்தமானதான் என் சித்தமானோம். ஏன்னா தாம் சுயமாய் ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. வேறொன்றையும் தாமா செய்ய மாட்டார். வேறொன்றையும் டச் பண்ணாங்க. அதனால என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதான் சொன்னார்ல, அதான் பிதாவானவர் என்ன செய்யறாரோ அதுதான் பாக்குறது அவர் செய்யறாரு. இல்ல பிரதர், சில டைம்ல பாத்தீங்கன்னா அவருடைய ஜாஷுவா மெஸ்ஸியா போகும்போது இந்த ஸ்விம்மிங் பூல்ல கூட ஹீல் பண்றாருல, அங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சிக்னஸ். அவரு இதான் என்ன சொல்றாரோ அந்த டைம்ல யாருக்கு என்ன எப்படின்றத அப்ப அந்த டைம் தான் செய்யறாரு அவரு. எல்லா இடத்துலயும் வர்றதுதான் பிதா என்ன இவர் என்ன காண்பிக்கிறார் அதான் செய்யறாரு. சரி, இப்போ எதை காண்பிக்கிறது? எல்லாம் போனாலும் சரி, எல்லாட்டு பாதி பார்ஷியலா போனாலும் சரி, இல்ல கொஞ்சமா போனாலும் சரி, முழுக்க போனாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுவே இருந்தாருன்னா, அவர் வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் மீட்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யோபுக்கு என்ன பண்ணாரு? எல்லாரும் ரெட்டிப்பாய் கொடுத்தார். அதே போல நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் போச்சுன்னு நினைக்கிறோமோ அவர் விசுவாசிக்கிறப்ப அவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதாவது என்ன காரியத்துல இந்த காரியத்துல கஷ்டப்பட்ட ஐயோ போச்சு நினைக்கிறியா? ஒருவேளை உன் நகையெல்லாம் மூழ்கி போச்சு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, சோர்ஸ் இல்லை. நகையை காட்டிலும் பொக்கிஷம் யாரு? ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் விசுவாசிக்கும் போது எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜா நீ தேடுங்கிற அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட என்ன தேவையோ கண்டிப்பா கொடுப்பார். ஐயோ எனக்கு எல்லாம் போச்சே, எல்லாம் போச்சு, ஜீவன் இருக்குதே, ஜீவனே போனாலும் சரி திரும்ப உயிர்ப்பு எல்லா சூழ்நிலை. மூணு இடத்துக்கு 3 சுச்சுவேஷனுக்கு தேவன் எழுதி வச்சிருக்காங்க. ஒண்ணு வீட்டுல, இன்னொன்னு வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க. வீட்டுல கிளம்பி அடக்கம்னு தெரிஞ்சுட்டு அங்க அடக்கமே பண்ணியாச்சு. அப்ப 3 சூழ்நிலை நீ உள்ள வச்சாலும் கவிழ்ந்து போனாலும் சரி, நித்திரையா இருக்கிறார். இதுல படகுல தண்ணி வந்து உள்ள ரொம்பது. ஆண்டவரை நான் மூழ்கி போறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? மூடி போயிடுவாங்களா? காற்றை பார்த்து கடலை பார்த்து இறையாதே அமைதலாரு. என்ன அக்கறைக்கு போவோம் தானே சொல்லிட்டாரு. அக்கறைக்கு போவோம்ட்டாரு இல்லையா? அப்புறம் இது எது நமக்கு காண்பிக்கிறது? அவருடைய மனுஷகுமாரில் காணப்படுகிற அந்த உறுதி, வைராக்கியம் அது எப்படி வருது? அவருக்கு வந்தது அவர் பிதாவுடைய மன உருக்கத்தை பூமி எல்லாம் எல்லா இடத்துலயும் நிறைய எல்லா இடத்தையும் பாருங்க. பரிசு குருக்கட் பீப்புளா தான் அவங்கள கண்டிப்பார். ஆனா மத்த ஜனங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மத்த 14 பாருங்க. பக்கம் 22. யாஷுவா மெஸ்ஸியா வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். மனதுருகி 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. பின்பு யாஷுவா மெஸ்ஸியா தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களை மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்க. 34 பக்கம் 31. யாஷுவா மெஸ்ஸியா மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். மனதுருக்கம் மார்க்கு
9. 5ஆம் அதிகாரம் 36 பிரதர். 5:36. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவராகிறேன். இனியும் அப்ப இந்த மனதுருக்கத்தை எல்லா இடத்துலயும் அவர் காமிக்கிறார். ஏன்? அது பிதாவின் கிரியை. பிதாவின் கிரியை தான் செய்யறாரு. அப்போ அது எப்படி செய்யறாரு? எந்த சூழ்நிலை சரி, நீ வீட்டிலேயே போச்சாலும் சரி, இல்ல வழியில தொலைஞ்சு போனாலும் சரி, இல்ல தொலைஞ்சு சமுதிரத்திலே போய் விழுந்தாலும் சரி, அவனால திரும்ப எழுப்ப முடியல. வாழ்க்கையில எதை நீ இழந்து போனா என்று நினைக்கிறாயோ அது இழந்து போகவில்லை. அவர் பார்வையில் அவருக்கு மறைவானது இல்லை. அது எங்கேயாலும் தொலைஞ்சு போச்சா ஏதான காரியம், ஐயோ தொலைஞ்சு போச்சா இல்லை, அவருக்கு தெரியும். வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, பிதாவுக்கும் குமாரனுக்கும் தெரியாம ஒரு காரியம் நடக்கல. அவரால் அது எழுந்து போனதை கண்டிப்பா அவரால் நம்ம கொடுக்க முடியும். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்தார். அது எதை பத்தினா இது ஜீவன், நித்திய ஜீவனை பத்தி சொல்றதா அந்த இடத்துல சொல்றாரு இல்லைங்களா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த சம்பவங்கள்லாம் எதுக்குன்னா, நம்ம யாரு விசுவாசிக்கிறோம்? தேவனையும் குமாரனையும். குமாரனை விசுவாசிக்கிறோம். ரெண்டு தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. பக்கம் 291. 9 12 வரைக்கும் வாசிங்க. அவர் நம்முடைய கிரிகைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் யாஷ்வா மெசியாவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய யாஷ்வா மெசியா பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். அதற்குன்றாரு, அது நிமித்தம் அப்படிங்கிறாரு. எது நிமித்தம்? அந்த மரணத்தை பரிகரித்து ஜீவனை என்றார். இந்த காரியம் சொல்றதான் நான் பிரச்சனை. அது எப்படி? ஆதி காலம் முதல் அவர் வச்சிருந்த கிருபை அது இப்பதான் வெளிப்பட்டது. வெளிப்பட்டதுன்னா என்னாச்சு? மரணத்தை பரிகரிச்சு ஜீவனை கூட. இதுதான் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். யார் விசுவாசிக்கிறோம்? யாஷ்வா மெசியா நம்மை பரலோகத்துல பிதாவிடத்துல கொண்டு போய் குற்றமற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களும் நிற்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறது யாரு? குமாரன் யாஷ்வா மெசியா. போட்டு நம்ம 25ஆம் அதிகாரத்துல எப்படி நல்லா சொல்றாரு, நம்மை கரைதரை இல்லாம நமக்கு முன்பாக நிறுத்தி அதுக்கு பிறகு பிதாட்ட கொண்டு போய் நிறுத்த போறாரு. அப்ப இதை விசுவாசி, அவரை விசுவாசிக்கிறது, அதை விசுவாசிக்கிறதுனா அதுதான். அப்ப என்ன, நான் இதை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்த அவர் அந்நாள் வரையும் காத்துக்கொள்ள வல்லவராக இருந்துச்சு. அப்ப நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மை இதுக்கெல்லாம் தப்பி கொண்டு போய் அங்க போய் நிறுத்த போறாரு. நம்மை பரிசுத்தமாக்கி அவர் கேட்ட பிதாவை கேட்ட பரிசுத்தமாய் பிதாவுடைய குமாரர்களாய் நம்மை மாற்றும்படியாக நமக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அவர்களை விசுவாசிப்போம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்துல விசுவாசமாயிருங்கள். அதான் யோவான் 14 தான் சொல்லிட்டுதான் சொல்றாரு, போயிட்டு வருவேன் அப்படிங்கிறார். அப்ப நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? என்னில் விசுவாசிக்க வேண்டும். நான் இதை செய்வேன் என்று விசுவாசிக்க வேண்டும். அது எப்படியா இருந்தாலும் சரி, என்ன நிலைமை இருந்தாலும் சரி, மறிச்சு போயிருந்தாலும் சரி, நான் திரும்ப எழுப்ப என்னால் முடியும். என்னை விசுவாசிக்கிறவன் உயிரோடு இந்த விசுவாசிக்கிறவன் மரணத்தை
காண மாட்டான்னு யோவான் 11:26 வாசிக்கும். நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நான் எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எது போனாலும் என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். மரித்து உயிர்த்த இந்த சதா காலம் ஜீவிக்க என்னோட இருக்கிறார். ஏன்? அவர் உலகத்தில் இருக்கிற காட்டிலும் பெரியவர், அவர் நம்மோடு இருக்கிறார். அப்படிமானவர் உண்மையவான். கடைசியா உண்மையவான் 2ஆம் அதிகாரம் 5வது வாசம். உண்மையவான் 2ஆம் அதிகாரம் 5. பேஜ் நம்பர் சொல்லுங்க. 326 பக்கமா? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் ஒரு நிமிஷம். 13. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். போனும் எப்படி சொல்றாரு? நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறோம் உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்றாரு. பிதாவை அறிந்திருக்கிறோம் உங்களுக்கு எழுதுகிறேன். பாத்துறாங்களா பிதாவை? இல்ல. அது எப்படி சொல்றாரு? நீங்கள் குமாரனோடு வச்சிருக்க ஐக்கியத்தினால பிதாவை அறிந்திருக்கிறீர்கள். நீங்க குமார் அறிஞ்சீங்க, அதனாலதான் பிதாவை அறிஞ்சிருக்கிறீங்க. அதனால சொல்றேன், நீங்க பிதாவை அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப நம்ம பிதாவை அறியதுனா எப்படி? பிதாவை அறியதுனா அவர் தன்னை வெளிப்படுத்தின குமாரனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குமாரனோடு நாம் ஒன்றி இசைந்திருக்க வேண்டும். குமாரனை போல மாற வேண்டும். குமாரனை போல மனதுருக்க வேண்டும். குமாரனை போல நமக்கு அந்த அன்பு வேண்டும். அது இருந்தாதான் சும்மா வரும். நான் விசுவாசிக்கிறது இல்லை, நான் பைபிள் படிக்கிறேன், நான் பாடுறேன், பிரசங்கம் பண்றேன், அதனால இல்லை. அந்த மனதுருக்கம் வேணும். உன் தேவனாக யாவிடத்தில் முழு எழுத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முடிச்சிருந்து அன்பு கூறுவாயாக. 2வது, நீ உன்னிடத்தில் அன்பு அன்பு கூறுவாயாக. அந்த சமாரியா கதையில கூட பாருங்க, நெருக்கால வரும். எப்படி? அவன் மேல் மனதுருகி தன் சுய வாகனத்துல ஏற்றுக்கொண்டு எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா மனதுருகத்தை தான் காமிக்கிறார். அந்த ஸ்திரீ, 8ஆம் அதிகாரத்துல ஸ்திரீ கையும் பையுமா விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டாலும் அவர் நினைச்சிருந்தா கல்லெறிஞ்சிருக்கலாம். ஏன்னா எல்லாம் போயிட்டாங்க. அவர் பாவம் இல்லை, அவர் கல்லெறிஞ்சிருக்கலாம். இல்ல, என்ன சொல்ற? நானும் உன்னை ஆக்கிரமிப்பாய் தீர்ப்பது, இனி பாவம் செய்யாது. இது எதை காட்டுது? மனது அவர் நினைச்சதா கல்லெறிஞ்சிருக்கலாம். ஃபாலோ பண்றீங்களா? யோவான் 8ஆம் அதிகாரத்துல விபச்சாரத்துல கையும் மையமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொண்டு நிறுத்துறாங்க. நிறுத்தி என்ன கேக்குறாங்க? மோசக்கார கல்லீரியான்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரே தகவல் எழுதிட்டு என்ன சொல்றாரு? உங்களுக்கு பாவம் இல்லாதவன் எவனோ அவனை முதலாவது போயிட்டாங்க. அவன்ல என்ன பாவம் இருக்குது? ஆனா இவர்கிட்ட பாவம் கிடையாது. அப்ப இவருக்கு நல்ல அதிகாரம் உண்டு. இவர் கல் எறிஞ்சிருக்கலாம். இவர் கல் எறிஞ்சா தப்பு கிடையாது. ஆனா அது இல்லை. ஆனா லூக்கால வாசிக்கிறோம், சீஷர்கள் கேக்குறாங்க, ஆண்டவரே நான் இப்போ பட்டணம் போறப்ப அவங்க ஏத்துக்கல, வானத்துல அக்கினி இறக்கி எல்லாம் எலியா செஞ்சு உங்களுக்கு என்ன ஆவி இருக்குதுன்னு தெரியல உங்களுக்கு சார். மனுஷகுமாரன் மனுஷனை அழிக்கிறேன். அப்போ அந்த மனதுருக்கம் நம்ம வாழ்க்கையோட சில பேர் தப்பு பண்ணிருக்கிறாங்க. தப்பு பண்ண அவனை போட்டு கொன்னுடுவாங்க, அவனை போட்டு சதைச்சு சொல்லவே கூடாது. கோபத்துல திட்டலாம், வைராகத்தை காமிக்கலாம். ஆனா உள்ளத்துல நம்ம யாரையுமே அது மாதிரி சொல்லவே கூடாது. ஏன்? அதுக்கு ஒரு எடுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். மாமிசத்துக்கு விதை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வாசி. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே யாஷ்வா மெசியாவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அவர் பிரமாணம் என்ன? அன்பு. அப்ப யாரும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா தப்பு பண்ணா கண்டி சிகிச்சை பண்ணிடலாங்களே. ஆனா அதனால அவனுடைய ஆத்மா இதுல தள்ளக்கூடாது. நாளைக்கு நீ அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு நிச்சயம் நியாயத்திற்கு அவர் கடிந்து கொள் இல்லைங்கிற. ஆனா நியாயத்திற்காது. இதெல்லாம் நமக்கு போதனையா இருக்கு. சில பேர் அவ போட்டுப்பான் உங்களுக்கு சார். பொருந்திய எழுதுறப்ப எழுதுறாரு, முதல் ரூபத்துல திட்டுறாரு.
ஆனா 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அது துக்கத்தை ஏற்படுத்துது. ஆனா எது மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கத்தை ஏற்படுத்தினால் தேவனை சோதரிக்கிறேன். அப்ப அந்த மாதிரி செய்யலாம். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள மன உருக்கம் இருக்கணும். மன உருக்கம் தான் அந்த சகோதரனுக்காக அந்த சகோதரிக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பாடமா எழுதியிருக்கிறது. அந்த மனதுருக்கம், அன்பு, இதை நம்ம பண்ணாதான் ஆண்டவரை போல மாற முடியும். நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய ஸ்டேட்டஸ், என்னத்த ஸ்டேட்டஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவார். இல்ல எனக்கு இந்த தாளந்து இருக்குது, அதெல்லாம் இல்லை. எல்லாம் தாளந்தெல்லாம் போயிடும், வரங்கள்லாம் ஒழிந்து போயிடும், அன்பு ஒழியாது. அப்ப அந்த அன்பு, மனதுருக்கம் நம்ம குமாரனை போல மாறினோம்னா அதுதான் அந்த உள்ளத்துல இந்த அன்பு, மனதுருக்கம். யாரும் தப்பு பண்ணாங்கன்னா கண்டிங்க, ஆனா அன்பை காட்டுங்க, மன உருக்கத்தை காட்டுங்க. அதுதாங்க முக்கியம். பிதா பிதா நமக்கு எப்படி மன்னித்தாரோ குமாரன் அதே மாதிரி மன்னிக்கிறதுக்கு வரும். ஏன்னா வானத்துல பூமியும் சகல அதிகாரம், பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமார் அதிகாரம் உண்டு அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சார். அதனால நம்ம அதே தேவனும் ஆண்டவரும் காட்டுற மன உருக்கத்தை, அன்பையும் நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அப்போதான் நாம் ஆண்டவரை போல மாற்ற முடியும், மாற முடியும். அவருடைய ரகசியவர்களே சாயலாகும். அப்ப காட்டுறதெல்லாம் என்ன, ஒவ்வொரு இடத்துலயும் அவர் மன உருக்கத்தை காட்டுறாரு. எலியாசார் காலத்திலும் அவர் கண்ணீர் விட்டார், மன உருக்கத்தை காட்டுறாரு. இல்லைன்னா அவர் பாட்டுக்கு சரி விடுங்கன்னு போயிருக்கலாம். இல்ல, நம்ம வாழ்க்கையில எதையாக நம்ம இழந்து போனோம் என்று நினைச்சோம்னா கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, பதறாதீங்க. கண்டிப்பா தேவனாலே அவர் எப்படிப்பட்டவர், இல்லாதவர்கள் இருக்குது போல இருக்குது. வாழ்க்கையில ஏதாவது கஷ்டத்துல இருக்கீங்களா? ஐயோ அது இல்லையே, அது இல்லையே இருக்குதோ, உங்கள்கிட்ட என்ன இருக்கிறத நினைச்சு தேவனை ஸ்தோத்திரி. அப்போ உனக்கு என்ன தேவையோ அது கொடுப்பார் பிரியமானவர்கள். அதை எதன் இல்லை முதலாவது நம்ம பூமி கடத்துல மேலானவர்களை தேடும் போது தேவன் எல்லாத்தையும் நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது, பூமியில வாழும் நாட்டெல்லாம் அன்பையும் தேவனுடைய மன உருக்கத்தையும் நம்ம காண்பிக்கணும். அப்போ தேவன் ஆண்டவரும் நம்மளே பிரியப்படுவார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.